विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुम् न चेद्येवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अदस्त्वामाराध्यां हरिहरविरिञ्जादिभिरभिप्रणन्तुं स्तोतुं वा गतम् अकृतपुण्यप्रभवति। दृष्टव्या सर्गरूपा जगदवनविधौ पालिनी या च रौद्री संहारे चापि यस्या जगदिदमखिलं क्रीडनं व्यापराख्या पश्यन्ति मध्यमाधो तदनु भगवती वैखरी वर्णरूपा तास्मद्वाचं प्रसन्ना विधिहरिगिरिशाराधितालङ्करोतु। இன்னைக்கு வசந்த நவராத்திரியினுடைய 5வது தினம். அதனால 5வது அத்தியாயத்தை பார்க்கிறோம். அத பஞ்சமோத்தியாயம். ரிஷய ஊச்சுஹு सूतास्माकं मनः कामं मग्नं संशयसागरे यतोक्तं महदाश्चर्यं जगते विस्मयकारकं यन्मूर्धा माधवस्यापि गतो देहात् पुनः परम् हयग्रीवस्ततो जातः सर्वकर्ता जनार्दनः वेदोऽपि स्तौति यं नित्यं देवाः सर्वे यदाश्रयाः आदिदेवो जगन्नाथः सर्वकारणकारणः तस्यापि वदनं चिन्नं दैवयोगात् कथं तथा तत्सर्वं कथया சுத்தம் விஸ்தரேண மகாமதே. ரிஷிகள்லாம் கேட்குறா, சூத்தரே ஒரு பெரிய சந்தேகத்துல ஆழ்ந்துட்டோம் நாங்கள்லாம். என்னன்னா, நீங்க சொன்னேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொன்னேன், உலகமே மயங்கக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னேன். என்ன? பகவான் மாதவன் சாட்சாத் மகாவிஷ்ணு உன்னுடைய மூர்தா சிரசானது துண்டிக்கப்பட்டது உடம்பிலிருந்து, அதிலிருந்து ஹயக்ரீவர் உற்பத்தியானார் அப்படின்னு உங்க வார்த்தை ஒண்ணு இப்ப கேட்ட. சாட்சாத் மகாவிஷ்ணு எல்லாத்தையும் செய்கின்றவர், சர்வகர்த்தாவானவர், ஜனார்தனன் என்று பெயருடையவர். நித்தியம் வேதம் யார ஸ்தோத்திரம் பண்றதோ அப்பேற்பட்ட ரூபம் அவர். எல்லா தேவதைகளும் யஜ்ஞ ரூபமாக மகாவிஷ்ணுவையே ஆராதிக்கிறார். ஆதிதேவன் அவருக்கு பேரு, ஜெகநாதன் பெயர். உலகத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர், காரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிற ஒருத்தருடைய வதனமானது இப்படி சேதத்தை அடைஞ்சிடுது அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி நடந்தது? இதை நீங்க சொல்லணும், விஸ்தாரமா சொல்லணும்னு ரிஷிகள்லாம் பிரார்த்திக்கிறா. சூத்தர் சொல்றார், சூத்தோ வாச்ச शृण्वन्तु मुनयः सर्वे सावधानाः समन्ततः चरितं देवदेवस्य विष्णोः परमतेजसः कदाचित् दारुणं युद्धं कृत्वा देवः सनातनः दशवर्षसहस्राणि परिश्रान्तो जनार्दनः समे देशे शुभे स्थाने कृत्वा पद्मासनं विभुः अवलम्ब्य धनुःसत्यं कण्ठदेशे धरास्थितं दत्त्वा भारं धनुष्कोट्यां निद्रामा परमापतिः श्रान्तत्वात् दैवयोगाच्च जातस्तत्रादिनिर्धृतः तदा कालेन कियता देवाः सर्वे सभासवाः ब्रह्मेश सहिताः सर्वे यज्ञं कर्तुं समुद्यताः यताः सर्वेऽथ वैकुण्ठं द्रष्टुं देवं जनार्दनं
देवकार्यार्थसिद्ध्यर्थं मकानामधिपं प्रभुम् अदृष्ट्वा तदा तत्र ज्ञानदृष्ट्या विलोक्यते यत्रास्ते भगवान् विष्णुः जग्मुस्तत्र तदा सुराः ददृशुस्ते तदेशानं योगनिद्राविसङ्गतं विचेतनं विभुं विष्णुं तत्रासाञ्चक्रिरे सुराः स्थितेषु सर्वदेवेषु निद्रासुप्ते जगत्पदौ चिन्तामवापुसुराः सर्वे ब्रह्मरुद्रपुरोगमाः தூத்தர் சொல்றார், கேளுங்கோ முனி சிரேஷ்டர்களே, நிதானமாக நான் என்ன சொல்றேங்கிறத நல்லா மனசுல ஆழ்ந்து வாங்கி கொள்ளுங்க. ஏன்னா நான் சொல்ல போறது சாதாரண விஷயம் கிடையாது. தேவதேவனாகிய மகாவிஷ்ணு பரம தேஜஸ்வியான ஒரு ஸ்வரூபம். அப்பேற்பட்டவனுடைய சரித்திரத்தை நான் சொல்ல போறேன். அதனால கவனமா கேளுங்கோ. ஒரு காலத்துல பெரிய யுத்தம் ஒண்ணு நடந்தது. அந்த யுத்தம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நடந்த யுத்தத்தை 10,000 வருஷங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சிரமத்தை அடைஞ்சிட்டார் விஷ்ணு. இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணது ஒரு சிரமம் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி மகாவிஷ்ணுவானவர் ஒரு சமதளத்துக்கு வரார். சுபமான ஒரு மங்களகரமான ஸ்தானத்தை எடுத்து அங்க பத்மாசனத்துல உட்கார்றார். உட்கார்ந்துட்டு யோக நித்திரைக்கு போகிறதுக்காக அவர் முயற்சி பண்றார். என்ன அப்போ தலைக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணுமே, தலைக்கு தலாணி மாதிரி ஒண்ணு வச்சுட்டா தானே அது நித்திரை பண்ண முடியும். அதனால என்ன பண்றார், தன்னோட வில்ல எடுக்கிறார். அந்த வில்ல கழுத்து பாகமாக நிமித்தி வச்சுட்டு அந்த வில்லினுடைய முனையில தலையை வச்சுக்கிறார். தனுஷ்கோட்டியாம் பாரம் தத்துவான்னு. தனுஷ்கோட்டினா வில்லினுடைய நுனி முனை. அதுல அந்த நாணெல்லாம் நல்லா சுத்தி இருக்கிறதுனால மெத்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இவருக்கு சமுத்திரத்துக்கு போய் ஆதிசேஷனை மேல ஸ்தயனம் பண்ற அளவுக்கு நேரம் இல்லை, அவகாசம் இல்லை. அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சரின்னு வில்ல வச்சுக்கிறார். வில்லு மேல தலையை சாய்ச்சிட்டு நித்திரை பண்றார். அப்போ அங்க அவருக்கு உடனே நித்திரை வந்துவிட்டு. ஏன்னா ஏற்கனவே சிரமம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல நித்திரை வந்துவிட்டு. இப்படி காலம் ரொம்ப வருஷமாக நித்திரை பண்ணிட்டு இருக்கார் பகவானுடைய நித்திரை. பகவான் யாரு? யஜ்ஞ ரூபம். மகாவிஷ்ணு தான் யஜ்ஞ ரூபம். யஜ்ஞ ரூபமான மகாவிஷ்ணு நித்திரை பண்ணிட்டு இருந்தா யாக யஜ்ஞாதிகள் நடக்குமோ? நடக்கல. அதனால தேவர்கள்லாம் பிரம்மாவை போய் பார்க்கிறா. யஜ்ஞம் பண்ணணும், இப்படி மகாவிஷ்ணுவை காணலையே, எப்படி யஜ்ஞம் பண்றதுன்னு பிரம்மாவோட இவெல்லாம் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டா. வைகுண்டத்துக்கு போய் பார்க்கறா, அங்க பகவானை காணும். அப்போ இங்க இருக்கா அப்படின்னு. இந்த தேவகாரியம் நடந்து முடியணும். அதனால இந்த யாக யஜ்ஞங்களுடைய அதிபதியான மகாவிஷ்ணு இல்லாம யாகம் பண்ண முடியாது. அப்போ எங்க இருக்காருன்னு எல்லாருமா தேடுறா. தேடி பார்த்தா ஞான திருஷ்டியில பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமதளத்துல வந்து வில்லுல தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறது தெரியாது. தேவர்கள்லாம் போய் பரமேஸ்வரனையும் அழிச்சுண்டு அங்க போனா யோக நிதிரையில ஆனந்தமா சயனம் தலை மண்டைய சாட்சின்னு யோக நிதிரையில இருக்கார் பகவான். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா தேவர்களும் எழுப்பி பார்க்கறா, எழுப்பவும் முடியல பகவான். அதனால பிரம்மா, பரமேஸ்வரன், தேவர்கள் இவ எல்லாருக்கும் ஒரு கவலையா போயிடுத்து. சிந்தாம் அவாப்புகுன்னு போன்றார். அப்புறம் என்ன பண்றா, தானுவாஜ தத சக்கரஹா கிம் கர்த்தவ்யம் சுரோத்தமாக நித்ரா பங்கம் கதம் காரியம் சிந்தயந்து சுரோத்தமாக தமுவாஜ ததா சம்புः நித்ராபங்கே ஸ்திதூஷணம் காரியம் செய்வ பிரகர்த்தவ்யம் யஜ்ஞஸ்ய சுரசத்தமாக உத்பாதிதா ததா வம்ரீ பிரம்மணா பரமேஷ்டினா தயா பக்ஷயிதும் தத்ர தனுஷோக்ரம் தராஸ்திதம் பக்ஷிதே அக்ரே ததா நிம்னம் கமிஷ்யதி சராசனம் ததா நித்ரா விமுக்தோசௌ தேவதேவோ பவிஷ்யதி தேவகாரியம் ததா சர்வம் பவிஷ்யதி ந சம்சயः சவம்ரீம் சந்திதேஷாத தேவதேவ சனாதனः தமுவாஜ ததா வம்ரீ தேவதேவஸ்ய மாபதேः நித்ராபங்கம் கதம் கார்யோ தேவஸ்ய ஜகதாம் குரோः நித்ராபங்கம் கதாச்சேதः தம்பத்யோ பிரீதிபேதனம் शिशुमातृविभेदश्च ब्रह्महत्या समं सुनदं तत्कथं देवदेवस्य करोमि सुखनाशनं किं फलं भक्षणाद्देव येन पापं करोम्यहम्
சர்வஹா ஸ்வார்த்தவசோ லோகः குருதே பாதகம் கில தஸ்மாதகம் கரிஷ்யாமி சுவார்த்தமேவ பிரபக்ஷணம். உடனே தேவேந்திரன் சொல்றான், இப்படி மகாவிஷ்ணு சயனம் பண்ணிட்டு இருக்காரே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, தேவர்களுக்கெல்லாம் அதிபதியானவன் நான், தேவர்களுக்கு அவர்களுடைய யஜ்ஞத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வரணும், வந்தாதான் தேவதைகளுக்கு உணவு கிடைக்கிறது, அதனால தேவகாரியங்கள் நடக்கிறது. இங்க மகாவிஷ்ணு சயனம் பண்ணிட்டு இருக்கார், நித்ரா பங்கம் பண்ணக்கூடாது, தூக்கத்திலேருந்து ஒருத்தனை எழுப்பக்கூடாதுன்னு இருக்கே, ஆனா தேவகாரியம் நடந்தாகணுமே, என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு கேட்கிறார். தேவேந்திரன் உடனே பரமேஸ்வரன் சொல்றார், நித்ரா பங்கம் பண்றது தப்புதான், இருந்தாலும் இங்க காரியம் நடந்தாலும் அதனால தேவர்களுடைய யஜ்ஞம் நடக்காமல் உலகம் ஸ்தம்பிச்சு போயிடும், ஒருத்தரோட நித்ரா பங்கம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உலகத்தையே துன்பப்படுத்துறது சரி கிடையாது, அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணுன்ட்டார். உடனே பிரம்மா என்ன பண்றார், வம்ரின்னு ஒரு விதமான எறும்பு உற்பத்தி பண்றார், செவ்வெரும்பு. அந்த ஹோம குண்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நெய்யெல்லாம் சாப்பிட்றதுக்கு வருமே ஒண்ணு, அதுக்கு வம்ரின்னு பேர். அது கிட்டத்தட்ட அந்த குளவி மாதிரி இல்ல கரையான் அந்த அந்த மாதிரி ஒரு சின்ன எறும்பு, ஒரு விதமான எறும்பு. அது அந்த வில்லினுடைய நாணை போய் கடிச்சுதுன்னா, தலைய வில்லு மேலதானே வச்சுட்டு இருக்காரு, நாணை கடிச்சு அறுத்து விட்டுதுன்னா அந்த வில்லு கொஞ்சம் மேல போகும். பக்ஷிதே அக்ரே ததா நிம்னம் கமிஷ்யதி சராசனம், சரத்துலதான் தலையை வச்சு படுத்துட்டு இருக்கார், அது கொஞ்சம் நகரும். அப்படி நகர்ந்ததுன்னா தலையில ஒரு அசைவு கிடைக்குமோ இல்லையோ, நேரடியா நம்ம போய் உளிக்கணும்னு இருக்க வேண்டாம். என்ன இது ஏதோ ஒரு பூச்சி கடிச்சுது, அதனால அருந்து போயிடுது, அதனால சுயமா அவர் டிஸ்டர்ப் ஆகி எழுந்துட்டாருன்னு ஆயிடும், அதனால நமக்கு பாபம் வராது. அதனால நித்ரா விமுக்தோசௌ தேவதேவகா பவிஷ்யதி, நித்ரையிலேருந்து எழுந்துருவார் பகவான் அப்படின்னு இவாள்லாம் சொல்றா. அப்படி அவர் எழுந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் தேவகாரியமாகிய இந்த யஜ்ஞம் நடந்து முடியும், அதனால இது சரி அப்படின்னு சொல்லி வம்ரின்னு ஒரு எறும்பை உற்பத்தி பண்ணிட்டார் பிரம்மா. பண்ணிட்டு அதுகிட்ட சொல்றார், நீ என்ன பண்ணு, இந்த போய் கடி, இந்த நூலை கடிச்சேன்னா விஷ்ணு எழுந்துருவார், அதுக்காக நீ பண்ணுன்னார். அது சொல்லுது, நித்ராபங்கம் பண்ண மாட்டேன்றது அந்த பெரும். நித்ராபங்கம் கதம் காரியா தேவஸ்ய ஜெகதாம் குரோஹோ, உலகத்துக்கே குருவானவர் சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபம், அவருடைய நித்ரைய பங்கம் பண்றதாவது சாதாரணமாவே நித்ராபங்கம் கதாச்சேதா தம்பத்தியோகோ பிரீதி பேதனம் சிசுமாத்திரு விபேதஸ்ட பிரம்மஹத்யா சமம். 4 விஷயம் பிரம்மஹத்திக்கு சமம், பிராமணனை கொல்றதுக்கு சமம் 4 விஷயங்கள். ஒருத்தன் தூங்கின்னு இருக்கிறவனை எழுப்புறது, அப்புறம் கதைய தடுக்கிறது, கதை சிரவணம் நடந்துட்டு இருக்கும்போது அதை போய் கெடுக்கிறது, தம்பதிகள் புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிறது என்ன, அப்புறம் அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கிறது, இதெல்லாம் பிரம்மஹத்திக்கு சமம். குழந்தையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு சமம் நித்ராபங்கம் பண்றதுன்னு. அப்ப அவ்வளவு பெரிய பாபம்னு அதை சொல்றாரு, அந்த எறும்பே சொல்லுது அது. அதனால இப்படி இருந்து அவருடைய சுகத்தை, அதுவும் சாட்சாத்து மகாவிஷ்ணு தேவதேவன் அவருடைய சுகத்தை நான் நாசம் பண்றதாவது என்ன. அதனால இந்த பாபம் மகா பாபமாச்சே, ஆனா பொதுவாக நீங்க பண்ணிதான் ஆகணும்னு சொல்றேன் என்ன, உங்களுக்கு ஏதோ காரியம் ஆகணும் அதுக்காக இதை பண்ணணும்னு சொல்றேன், நான் பண்றேன், எனக்கு சுவார்த்தமாக என்ன நடக்கும் இதனால, ஏன்னா சர்வகா சுவார்த்தவசோ லோகஹா, உலகம் சுவார்த்தமாக தான் இயங்குறது, அவளுக்கு ஏதோ ஒரு பயன் இருக்கிறதுனால தானே ஒரு விஷயத்துல ஈடுபடுறோம். அந்த மாதிரி எனக்கு ஏதாவது இதுல ஒரு பிரதிபிரயோஜனம் இருக்குன்னா இந்த பாபத்தை பண்றேன். விதி கர்மாக்கள்ல சில விஷயங்கள் பிரதிகிரகிக்கிறது எல்லாம், கிரகணம் பண்றது யாராவது கொடுத்தா அதை வாங்கிக்கிறதுங்கிறது பாபத்தை கொடுக்கும். சொர்ணத்தை கொடுக்குறான், வெள்ளியை கொடுக்குறான், அது அப்போ அதோட சேர்ந்து பாப்பமும் வருது, அதுக்காக 1000 காயத்ரி பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் சுவார்த்தமா தங்கம் வருது வெள்ளி வருதுங்கிறதுக்காக செய்யற மூலியோ அந்த கதையாக சுவார்த்தமா இதுல ஏதாவது இருக்கு, எனக்கு இருக்குன்னா ஏதாவது பண்றேன் அப்படின்னு இது சொல்லவும். பிரம்மோவாச்ச தவ பாகம் கரிஷ்யாமோ மகமத்யே யதாஸ்ருணு தேனத்வம் குரு காரியம் நோ விஷ்ணும் போதயமாஜிரம் ஹோமகர்மணி பார்ஸ்வே ச ஹவிர்தானாத் பதிஷ்யதி
தத்தே பாகம் விஜானீஹி குருகாரியத்வரான்விதா. உனக்கு நான் யஜ்ஞத்துல ஒரு பாகத்தை கொடுக்குறேன், வரக்கூடிய புண்ணியத்துல உனக்கு ஒரு பாகம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, ஹோம கர்மா பண்ணும் பொழுது சுத்தி விழக்கூடிய ஹவிசு நெய் எதெல்லாம் விழுதோ அது உனக்கு உரிமை அப்படின்னு நான் ஒரு நியமத்தை ஏற்படுத்துறேன். அதனால நீ எனக்கு இதை பண்ணி கொடு. அது உனக்கு இன்னைக்கு நான் உனக்காக சுவார்த்தத்துக்காக பண்ணி கொடுக்குற விஷயமா இருக்கட்டும். அதனால நீ இந்த விஷ்ணு எழுப்புற அந்த காரியத்தை நீ பண்ணுன்னு பிரம்மா சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் சூத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே சூத்தர் சொல்றார், சூத உவாச்ச இத்யுக்தா பிரம்மணா வம்ரி தனுஷோக்ரம் பரான்விதா சகாத சம்ஸ்திதம் பூமௌ விமுக்தாஜ்யாய ததா அபவது பிரத்யஞ்சாயாம் விமுக்தாயாம் முக்தா கோட்டிஸ்ததோத்தரா சப்த சமபவத் கோரஹ தேன த்ரஸ்தாஹ சுராஸ்ததா பிரம்மாண்டம் சுபிதம் சர்வம் வசுதா கம்பிதா ததா சமுத்ராச்ச சமுத்விக்னாஹ திரேஷுச்ச ஜலஜந்தவः வவுர்வாதாஸ்ததா ஜோக்ராஹ பர்வதாஸ்ச சகம்பிரே உல்காபாதா மகோத்பாதாः பபூர் துக்கசம்சினः திசோ கோரதராश्चासन्ने சூர்யோபி அஸ்தங்கதோபவத் चिन्तामापुः सर्वे किं भविष्यति दुर्दिने एवं चिन्तयतां तेषां मूर्धा विष्णोः सकुण्डलः गतः समुकुटः क्वापि देवदेवस्य तापसाः अन्धकारे तदा घोरे शान्ते ब्रह्महरौ तदा शिरोहीनं शरीरं तु ददृशादे विलक्षणं दृष्ट्वा कबन्धं विष्णोः ते विस्मिता सुरसत्तमाः चिन्तासागरमग्नाश्च துருதுஹு சோககர்ஷிதாஹ. தூதர் சொல்றார், பிரம்மனால இவ்வாறு சொல்லப்பட்டு அந்த வம்ரி சரி நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரதிபலன் வருதுன்னதுனால என்ன பண்றது, வேகமாக போய் அந்த தனுஷனுடைய முனையில இருக்கக்கூடிய அந்த நாணை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது. அப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே தடால்னு அது அறுபட்டு என்ன பண்றதுன்னா ஒரே சப்தம், தடால்னு ஒரு சப்தம். ஏன்னா நன்ன இருக்க கட்டப்பட்டிருக்கு மகாவிஷ்ணுவனுடைய வில்லாச்சே. அப்போ மகா சப்தம் ஏற்படுறது, கோரமான ஒரு சப்தம். எல்லாரும் அப்படியே அரண்டு போறா. அங்க சுத்தி இருக்கிற தேவர்கள், பிரம்மாண்டமே அதிர்வது, பூமி முழுக்க ஒரு பூகம்பம் ஏற்பட்ட மாதிரி நடுங்கிறது, சமுத்திரங்கள் கொந்தளிக்கிறது, ஜல ஜந்துக்கள்லாம் தண்ணியிலேருந்து குதிச்சு கீழே விழுந்து சாகிறது, உக்ரமாக அந்த பெரிய பெரிய மலைகள் எல்லாமே ஆடுறது. இப்படி ஒரு திசையும் கோரமாக ஒரு சப்தத்தை ஏற்படுத்துறது. சூரியன் இத்தனையும் பார்த்து பயந்து அவன் அஸ்தமானம் ஆயிட்டானாம். தேவர்களுக்கெல்லாம் இது என்னடா இது இப்படி ஆயிடுத்து, இப்படி ஒரு துர்தினம் வந்துடுத்தே, ஏதோ நடக்க போறது அப்படின்னு பாக்குறா. பார்த்தா அந்த கயர் அருந்து போய் மகாவிஷ்ணுவோட கழுத்தை வெட்டினத்துல தலை கிரீடத்தோட சேர்ந்து போய் விழந்து பார்த்தா உடம்பு மட்டும் இருக்கு, சிரசை காணும் மகாவிஷ்ணு உடம்புல. கபந்தம் தலையில்லாத முண்டமாக விஷ்ணுவனுடைய தேகத்தை இவெல்லாம் பாக்குறா. ரொம்ப பயங்கரமா இருக்கு. அரண்டு போயிட்டா, இது என்னடா இது நடந்து போயிடுத்து, ஏதோ விளையாட்டா பண்ண போய் இப்படி ஆயிடுத்தேன்னு ஒரே அழறா எல்லாம் தேவர்கள்லாம். சோக கர்ஷிதாக சிந்தா சாகரமக்தா, மனசு முழுக்க ஒரே அழுந்தி போச்சு. இது என்ன சுவாமிக்கு இப்படி ஏற்படுமா? ஹானாதகிம் பிரபோ ஜாதம் அத்யத்புதமானுஷம் அமானுஷம் வைஷசம் சர்வதேவானாம் தேவதேவ சனாதன ஆயேயம் கஸ்ய தேவஸ்ய யயா தேத்ய சிரோஹிருதம் अच्छेद्यः त्वम् अभेद्योऽसि अप्रदाह्योऽसि सर्वदा एवं गते त्वयि विभो मरिष्यन्ति च देवताः कीदृशस्त्वयि न स्नेहः स्वार्थेनैव रुदामहे नायं विघ्नः दैत्यैः न यक्षैः न च राक्षसैः
தேவைகி ஏவ கிருதः கஸ்ய தூஷணம் ஜரமாவதே பராதீனாசுரா சர்வே கிம் குர்மः क्व व्रजामस शरणं नैव देवेश सुराणां मूढचेतसां न चैषा सात्विकी माया राजसी च तामसी यया जिन्नं चिरत्तेद्य मायेशश्च जगद्गुरोः क्रन्दमानां तथा दृष्ट्वा देवान् शिवपुरोगमान् बृहस्पतिस्तदोवाच शमयन् वेदवित्तमः हे नाथा हे प्रभो இது என்ன இது ஒரு கொடுமை நடந்து போயிடுத்து நீ எல்லா தேவதேவர்கள் எல்லாருக்கும் நடுவுல விசேஷமானவராச்சே இது என்ன மாயை இப்படி உங்களோட சிரசு தூக்கின்னு போயிடுத்தே இந்த மாயை நாங்க படிச்ச வரைக்கும் அச்சேத்யோயம் அதேக்கியோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவஜ நித்திய சர்வகத ஸ்தானுகு அச்சலோயம் சனாதனஹான்னு ஒரு விஷயமும் உன்னை வந்து தொலைக்காது உன்னை வெட்டாது உன்னை எந்த நெருப்பும் தகிக்காது அப்படி இருக்கக்கூடிய சர்வவியாபி நீர் உம்முடைய தலையை எடுத்துட்டு போறதாவது இது நாங்க நினைச்சு கூட பார்க்காததாச்சே நாங்கெல்லாம் யார்கிட்ட போவோம் ஏதோ சுவார்த்தமா ஏதோ பண்ண பார்த்து உங்க மேல இருக்கிற பிரேம இருக்கிறவா நாங்கள்லாம் இப்படி ஒரு விக்னம் ராட்சசர்கள்னால யாரால பண்ணப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல தேவர்களாகிய நாங்களே உங்களுக்கு இப்படி தோஷத்தை பண்ணிட்டோமே ஏதோ ராட்சசா அவங்களோட யுத்தம் பண்ணா அதனால நீங்க யுத்தத்துல அடிபட்டுட்டேன்னா கூட பரவாயில்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கல எல்லா யுத்தத்தையும் ஜெயிச்சு வந்து படுத்துட்டு இருக்கேன் உங்களை ஆராதிக்கக்கூடிய தேவதைகள்ன்ற எங்களாலேயே இப்படி ஒண்ணு நடந்து போயிடுத்தேன் நாங்க இப்ப எங்க போவோம் நாங்க உங்களோட சரணமாச்சே எங்களுக்கு வேற சரணம் இல்லையே புத்தி கெட்டதனமா இப்படி உங்க கழுத்தையே வெட்டிட்டோமே இங்க இது என்ன சாத்வீக மாயையா ராஜச மாயையா தாமச மாயையா எதனால இந்த சிரஸ் இப்படி ஆயிடுத்து நீரோ மாயைகளுக்கெல்லாம் குரு மாயை உங்களோட அதீனத்தில் இருக்கக்கூடியது அப்படி இருந்தும் உங்களுக்கு இப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரே அதிர்ந்து போய் அழறாளாம் அப்ப ப்ரஹஸ்பதி சொல்றார் ருதிதேன மகாபாஹா கந்திதேன ததாபிகிம் உபாயச்சாத்திர கர்த்தவ்யः சர்வதா புத்தி கோச்சரः தேவம் புருஷகாரஸ்ச தேவேஷ சதுருஷா உபௌ உபாயஸ்ச விதாதவ்யோ தேவாத் பலதி சர்வதா அவர் சொல்றார் அழுது என்னப்பா ஆக போறது நடந்தது நடந்தாச்சு இதுக்கு என்ன உபாயம் இருக்கு உன் புத்தியை வச்சு நீ யோசிக்கணும் என்ன மாதிரி உபாயம் பண்ணி இதை திருப்பி எடுத்துட்டு வரலாம் அதனால பகவானுடைய சிரசை திருப்பி கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி புருஷ பிரயத்தனம் பண்ணணும் என்ன உபாயம் இருக்கு அப்படின்னு தேவர்கள்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்ல இந்திரன் சொல்றான் தெய்வமேவ பரம் மன்யே திக் பௌருஷம் அனர்த்தகம் விஷ்ணோரபி சின்னம் சுராணாம் தெய்வ பஷ்யதாம் இது மனுஷனால போய் கண்டுபிடிக்க தேவர்களால கண்டுபிடிச்சிட்டு வர முடியாது ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு மகாவிஷ்ணு சிரசே போயிருக்குன்னா இது ஏதோ ஒரு எல்லாத்தோடையும் உயர்ந்த ஒரு சக்தினாலதான் இது நடந்திருக்கே ஒழிய மகாவிஷ்ணுவோட சிரசை சின்னமாகிறதுங்கிறது நம்ம மாதிரி ஒரு சாமானிய தேவர்கள் பண்ணிருக்கக்கூடிய விஷயமாவே எனக்கு தெரியல அப்படின்னு இந்திரன் கையை கழுவிட்டான் ஒரேடியா பிரம்மா சொல்றார் பிரம்மோவாஜ அவசியமேவ போக்தவ்யம் காலேனாபாதிதம் ஜயது சுபம் வாப்யசுபம் வாபி தெய்வம் காதிக்ரமேத் புனः தேகவான் சுகதுக்கானாம் போக்தா நைவாத்ர சம்சயः यथा कालवशात् कृतं शिरो मे शम्भुना पुरा तथैव लिङ्गपादश्च महादेवस्य शापतः तथैवाद्य हरेर्मूर्धा पतितो लवणाम्बसि सहस्रभगसम्प्राप्तिः दुःखं चैव शचीपतेः स्वर्गात् भ्रंशः तथा वासः कमले मनसे सरे एते दुःखस्य भोक्तारः केन दुःखं न पुञ्जते संसारे अस्मिन् महाभागाः तस्मात् शोकं त्यजन्तु वै चिन्तयन्तु महामायां विद्यादेवीं सनातनीं सा विद्यास्यति नः कार्यं निर्गुणा प्रकृतिः परा ब्रह्म विद्यां जगद्धात्रीं सर्वेषां जननीं तथा यया सर्वमिदं व्याप्तं त्रैलोक्यं सचराचरं ब्रह्मा சொல்றார் காலம் இருக்கே அந்த காலத்தினால எது வேணா நடக்கலாம் எது
நம்ம அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த காலத்துல சுபமா இருக்கலாம், அசுபமா இருக்கலாம். அது யாரா இருந்தாலும் அது அனுபவிச்சானோ அப்பேற்பட்டது இந்த சக்தி. யாருக்கு தேகம் இருந்தாலும் சுகதுக்க போகம் அனுபவிச்சே ஆகணும், அதுல சம்சயம் கிடையாது. ஒரு காலத்துல என்னுடைய சிரசு ஒண்ணுத்த பரமேஸ்வரன் கிள்ளி போட்டார். அது ஏதோ ஒரு காலத்தினுடைய கட்டாயத்துல நடந்தது. அதே மாதிரி இன்னொரு சமயத்துல பிக்ஷாடன மூர்த்தியாக போன பரமேஸ்வரனுடைய லிங்கம் பதித்தமாச்சு ரிஷிகளினுடைய சாபத்தினால. அதே மாதிரி மகாவிஷ்ணுவனுடைய சிரசானது இன்னைக்கு வெட்டுப்பட்டு கடல்ல விழுந்துடும். அது மாதிரி திரிமூர்த்திகளுக்கே ஒரு சக்தியினுடைய காரியத்தினால இது மாதிரி நடக்க முடியுங்கிற பொழுது லோகத்துல இருக்கவாளுக்கும் தேவர்களுக்கும் எம்மாத்திரம். அதனால எல்லாம் என்ன பண்ணு, எல்லாருமே இந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சம்சாரம் இருக்கே, அந்த சம்சாரத்துல இதெல்லாம் சகஜம். அதனால இந்த சோகத்தை விட்டுட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணு. சிந்தயந்து மகாமாயாம், எப்பேற்பட்டவள் மகாமாயை. அம்பாளுக்கு மகாமாயைன்னு பேர். அவளுடைய காரியமாக தான் இந்த ஜெகத்து முழுக்க நடக்கிறது. வித்யா தேவீம் சனாதனீம். அம்பாள் என்ன மாதிரி இருக்கா? வித்ய ரூபமாக, ஞான ரூபமாக அந்த அம்பாள் பிரகாசிக்க. பிரம்மாவே சொல்றார், அவள் என்னைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடியவள் அந்த அம்பாள். சனாதனீம் வித்யா தேவீம் மகாமாயாம் சிந்தயந்து. எல்லாரும் தியானம் பண்ணுங்கோ அந்த அம்பாளை, மகாமாயான அந்த அம்பாள். சாட்சாத் வித்யா ரூபம், பிரம்ம வித்யா ரூபம், ஸ்ரீ வித்யா ரூபமா இருக்கக்கூடிய அந்த சனாதன ஸ்வரூபமாகிய தேவிய எல்லாம் நினைங்கோ. சா வித்யாஸ்யதி சவிதாஸ்யதி நக்காரியம் நிர்குணா பிரகிருதி பரா. அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி? நிர்குணஸ்வரூபம். அவளே பிரகிருதி என்று பெயர். மகாமாயின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் தான் பிரகிருதி. பரா பிரகிருதி, சாதாரண இயற்கை கிடையாது, பரதத்துவம். இந்த சிருஷ்டி எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி ஸ்வரூபம். அப்பேற்பட்ட அம்பாள் மட்டும்தான் நம்மளோட இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும். அவளாலதான் மும்மூர்த்திகளே இயங்குறா. அப்போ அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ. அவளுக்கு பிரம்ம வித்யின்னு ஒரு பெயர், ஜெகத்தாத்ரின்னு ஒரு பெயர். உலகத்தையே தாங்கக்கூடியவள், பிரம்ம வித்யாக இருந்து எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் அந்த அம்பாள். சர்வேஷாம் ஜனனி. அவளாலேயே எல்லாரும் தோன்றி இருக்கோம். மும்மூர்த்திகள்ல இருந்து ஆரம்பிச்சு சப்த ரிஷிகள், எல்லா விதமான தேவதைகள், அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பன், இப்படி அத்தனை பேருடைய சிருஷ்டி, அதுக்கப்புறம் ஜெகத் சிருஷ்டி முழுக்க அம்பாளால ஏற்படுறது. அதனால சர்வேஷாம் ஜனனி. அவளாலேயே இந்த உலகம் முழுக்க வியாபிக்கப்படுறது. 3 லோகங்கள், அசையும் பொருள்கள், அசையா பொருள்கள் எல்லாரும் அந்த தாயார்னால வியாபிக்கப்பட்டிருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட தாயாராகிய பராசக்தியை போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு பிரம்மா சொல்றார். உடனே சூத்தர் சொல்றார், சூதௌவாஜ இத்யுக்த்வா வை சுரான் வேதா நிகமானாதிதேஷः தேஹயுக்தான் ஸ்திதானக்ரே சுரகார்யார்த்த சித்தயே பிரம்மோவாஜ ஸ்துவந்து பரமாம் தேவீம் பிரம்ம வித்யாம் சனாதனீம் கூடாங்கீம் ச மகாமாயாம் சர்வகார்யார்த்த சாதனீம் தச்ருத்வா வச்வசனம் தஸ்ய வேதாः சர்வாங்க சுந்தராः துஷ்டூர் ஞானகம்யாம் தாம் மகாமாயாம் ஜெகஸ்திதாம். சூத்தர் சொல்றார், இப்படியாக பிரம்மதேவனானவன் ஆதேசம் பண்ணவும் தேவதைகள்லாம் எல்லாரும் யோசிக்கிறா என்ன பண்றது, எப்படி அம்பாளை தியானம் பண்றது. உடனே பிரம்மா சொல்றார், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அம்பாளை. பிரம்ம வித்யா ரூபமாக இருக்கிற தாயார முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வர வைங்க. ஏன்னா ரகசியமாக எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கிறவள் அவள். அதனால கூடாங்கின்னு கூப்பிடுறார். பேர்பட்ட மாயை, மகாமாயை, அவதான் எல்லா காரியத்தையும் சாதிச்சு கொடுக்கக்கூடியவள். அதனால அவளை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோன்னு பிரம்மா சொல்லவும் தேவதைகள்லாம் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். வேதாவூஜுஹு, எல்லாரும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரம்மாவே ஸ்தோத்திரம் பண்றார். நமோ தேவி மகாமாயே விஸ்வோத்பத்திகரே சிவே நிர்குணே சர்வபூதேஷி மாதா
शङ्कर कामधेये त्वं भूमिः सर्वभूतानां प्राणः प्राणवतां तथा धीः श्रीः कान्तिः क्षमा शान्तिः श्रद्धा मेधा धृतिः स्मृतिः त्वम् उद्गीते अधर्ममात्रासि गायत्री व्याहृतिस्तदा जया च विजया धात्री लज्जा कीर्तिस्पृगादया त्वां सन्तुमो अम्बा भुवनत्रय संविधान दक्षां दयारसयुतां जननीं जनानां विद्यां शिवां सकललोकहितां वरेण्यां वाग्बीजवासनिपुणां भवनाशकर्त्रीं ब्रह्माहरः शौरिसहस्रनेत्र वाग्वह्निसूर्या भुवनाधिनाथाः ते त्वत्कृताः सन्ति ततो न मुख्या माता यतस्त्वं சிரஜங்கமானாம். பிரம்மா பிரார்த்தனை பண்ணிட்டார், ஹே தேவி மகாமாயே, உனக்கு நமஸ்காரம். நீதான் இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறவள், மங்களகரமானவள், விஸ்வோத்பத்தி கரே சிவே அப்படின்றார். உனக்கு குணம் கிடையாது, நிர்குணம். அதே சமயத்துல எல்லா பூதமாகவும் நீதான் இருக்க. நீ எல்லாருக்கும் தாயாரா இருக்க. பரமேஸ்வரனுடைய ஆங்கி சர்வ அர்த்தாங்கியா இருக்க. சங்கர காமதே சிவகாமின்னு பேரம்பாள். நீதான் இந்த பூமி, நீதான் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய எல்லா பூதங்களுக்கும் பிராணன் நீதான். எல்லா பிராணன் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு எல்லாம் புத்தி நீதான். புத்திமான்களுடைய சம்பத்து நீதான். உலகத்துல இருக்க பிரகாசிக்கின்ற தன்மையுடைய விஷயங்கள் எல்லாத்திலையும் பிரகாசமும் நீதான். எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கின்ற சக்தி நீதான். எல்லாருக்கும் ஆறுதல், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சாந்தி ஸ்வரூபம் நீதான். இந்த சாஸ்திர விஷயங்கள், தர்ம விஷயங்கள், பக்தி விஷயங்கள், தெய்வ விஷயங்கள்லாம் மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரத்தையாக விளங்குகின்றவளும் நீதான். யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தாரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அப்படி ஸ்ரத்தையாக இருக்க நீ, மேதா அறிவு ஸ்வரூபமாக நீ, தாங்குகின்ற தன்மையாக இருக்க, நடந்த விஷயங்களை மனசுல ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்ற தன்மையா நீ இருக்க, புத்தியில இருக்கக்கூடிய அறிவாக இருக்க, தர்ம ரூபமாக இருக்க, ஓங்கார ஸ்வரூபமாக இருக்க, காயத்ரி மந்திரமாக இருக்க, வியாகிருதிகளாக நீதான் இருக்க, பீஜ மந்திரங்களாக இருக்க, ஜெயை விஜயை என்கின்ற தேவிகளாக நீ இருக்க, உலகத்தையே தாங்கி பிடிக்கின்ற சக்தியாக இருக்க, நாணம் என்கின்ற ரூபமாக மக்கள் மனதுக்குள்ள நீ குடிக்கொண்டிருக்கின்றாய். எங்கெங்கெல்லாம் என்னென்ன புகழ் இருக்கோ அந்த புகழ் தன்மையாக நீதான் இருக்க. தயாஸ்வரூபமாக ஒரு ஜீவராசிகள் மேல கருணை வடிவமாக எல்லார் மனதிலும் நீ குடிகொண்டிருக்க. எந்தெந்த அறிவு ஏற்படுகிறதோ, எந்தெந்த விஷயங்கள் புத்திக்கு புலப்படுகின்றதோ அந்த வித்தியாக அறிவு தன்மையாக நீ இருக்க. உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவள் நீதான். சகல லோக ஹிதாம் வரேண்யம், உயர்வான தன்மையானவள். வாக்பீஜ வாச நிபுணாம், வார்த்தைகளால ஒருத்தனால பேச முடியறது. அந்த சப்தங்கள், அந்த திறமை, அதுவா இருக்கிறது யாருன்னா நீதான். அதே சமயத்துல இந்த உலகத்தை சம்ஹாரம் பண்ணி உனக்குள்ள வாங்கிக்கிறவளாவும் நீதான். என்னென்னலாம் உயர்வான தன்மை உலகத்துல இருக்கோ அதிலிருந்து இதுல ஏற்படக்கூடிய நாசங்கள் வரைக்கும் உங்ககிட்டதான். பிரம்மாவாக இருக்கிறது நீ, ஹரனாக இருக்கிறது நீ, மகாவிஷ்ணுவாக இருக்கிறது நீ, இந்திரனாக சகசிர நேத்ரா இந்திரனாக இருக்கிறது நீ, வாக்தேவதையாக இருக்கிறது நீ, அக்னியாக இருக்கிறது நீ, சூரியனாக இருக்கிறது நீ, இந்த பூமியாக இருக்கிறது நீதான், அதுல இருக்கக்கூடிய ராஜாக்களாக இருக்கிறது நீதான், சந்திரனாக இருக்கிறது நீதான். எல்லாம் ஒன்னாலேயே ஏற்பட்டிருக்கு. அதனால நீயே தாயார். இங்க இருக்கிற உயிரினங்கள், ஜடப்பொருள்கள் எல்லாத்திற்கும் நீதான் தாயார். உங்ககிட்டே தான் அதெல்லாம் தோன்றி. சகல புவனமே தத் கர்த்து காமாயதாத்வம் ஸ்ருதஜி ஜனனி தேவான் விஷ்ணுருத்ராஜ முக்கியான் திதிலய ஜனனம் தைஹி காரயஸ்யேக ரூபா நகலு தவ கதம் ஜிதே தேவி சம்சாரலேஷா. இந்த புவனம் முழுக்கியும் உன்னுடைய ஒரு இச்சையினாலதான் இதெல்லாம் இயற்றப்பட்டு, நீ ஒரு விருப்பத்தோட இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ற. அதே மாதிரி தேவர்கள், விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா
தேவதைகள் எல்லாரையும் இந்த உலகத்தினுடைய நியமத்துக்காக ஸ்திதிலயத்துக்காக நீ ஏற்படுத்துற. ஆனா உண்மையான தன்மை எல்லாத்துக்கும் நீ ஒத்திதான், ஏகரூபா. அதனால உங்ககிட்ட ஒரு க்ஷணம் கூட சம்சாரம் இருக்காது. அப்படி ஒரு அசம்சாரியாக சுத்த ரூபம் உன் ரூபம். நதே ரூபம் வேத்தும் சகல புவனே கோபி நிபுணः நாம்னாம் சங்கியாதே கதயிதுமிக யோக்யோஸ்தி புருஷः யதல்பம் கீலாலம் கலயிதும் அசக்தः சது நரः கதம் பாராவாரா கலன சதுரஸ்யாதிருதமதிः ந தேவானாம் மத்யே பகவதி தவாம் நந்த விபவம் விஜானாத்யேகோபி த்வமிக புவனைகாசி ஜனனி கதம் மித்யா விஸ்வம் சகலமபி ஜைகாரஜயசி பிரமாணம் தேதஸ்மின் நிகமவசனம் தேவி விஹிதம் நிரீகைவாசி त्वं निखिल जगतां कारणमहो चरित्रं ते चित्रं भगवति मनो नेव्यतयति कतङ्कारं वाच्य सकल निगमा गोचर गुण प्रभावस्त्वं यस्मात् स्वयमपि न जानासि परमं न किं जानासि त्वं जननि मधुजिन्मौलिपतनं शिवे किं वा ज्ञात्वा विविदिशसि शक्तिं मधुजितः हरे किं वा मातुर्दुरदिततिदे तदिरेषा बलवती भवत्याः पादाब्जे भजन निपुणे क्वास्ति दुरितम् उपेक्षा का चेयं तव सुरसमूहेति विषमा हरेर्मूर्ध्नो नाशो मतमिह महाश्चर्यजनकम् महद्दुःखं मातस्त्वमसि जननच्छेदकुशला न जानीमो मौलेर्विघटननिलम्बः कथमभूत् ज्ञात्वा दोषं सकलसुरतापादितं देवि चित्ते किं वा विष्णु अमरजनितं दुष्कृतिं पादितं ते विष्णोर्वा किं समरजनितः कोपवर्गोऽतिवेगात् चेत्तुं मातस्तव विलसितं नैव विद्मोऽत्र भावं किं वा दैत्यैः समरविजितैस्तीर्थदेशे सुरम्ये घोरं दत्त्वा भगवति वरं लब्धवद्भिर्भवत्या अन्तर्धानं गमितमधुना विष्णुशीर्षं भवानी द्रष्टुं किं वा विगतशिरसं वासुदेवं विनोदः. அழகான ஸ்லோகங்கள்னால ஸ்தோத்திரம் பண்றார் பிரம்மா. உன்னுடைய ரூபத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த 3 லோகங்களிலும் யாராலும் உன்னுடைய ரூபத்தை வர்ணிக்க முடியாது. வர்ணனைக்கெல்லாம் அப்பால் பட்டவள் நீ. உன்னை இன்ன பேருன்னு சொல்ல முடியாது. இத்தனை விதமாக நீ இருக்கேன்னு பிரிச்சு சொல்ல முடியாது. யாராலையுமே யாருக்குமே அந்த க்ஷமதை இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சொரூபம் உன் சொரூபம். எதெல்லாம் சின்னதா இருக்கோ அதுவும் நீதான், எது பெருசா இருக்கோ அதுவும் நீதான். அதனால இங்க இருக்க எங்களுடைய இந்த சின்ன புத்தியை வச்சுட்டு உன்னை அளக்க முடியுமா? உன்னுடைய அனந்த விபவம் தேவர்களுக்கு நடுவுல பிரகாசிக்கிறது. யாராலையும் அதை தெரிஞ்சிக்க முடியும். உன்னோட சுரூபமே இந்த உலகமாக இருக்கு. இது எல்லாத்தையுடைய ஜனனி தாயாராக நீதான் இருக்க. இதெல்லாம் மித்யைன்னு பேரு. இந்த உலகம் உன்னை ஆசிரியிச்சிருக்கு. கதம் மித்யா விஸ்வம் சகலமபிச்ச ஏகா ரச்சயசி. இந்த மித்யாபூதமான ஜெகத்தை நீ ஒத்தியாகவே இருந்து இந்த மித்யாபூத ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி நீ எங்களுக்கு எல்லாம் காமிக்கிற. வேதமே அதை சொல்றது. நிகம வச்சனம் விகிதம் தேவி. வேதம் சொல்றது இந்த மாதிரிதான் ஒரு சுரூபம் இருக்குன்னு அதை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த மொத்த உலகத்திற்கு காரணமாக நீ இருக்க. உன்னுடைய சரித்திரம், உன்னுடைய சித்திரம் அழகு, மனசை கொள்றது. அதே சமயத்துல புரிய வைக்க முடியல அதை என்னோட மனசுக்கு நீ எப்படி இருக்கேன்னு. அதனால எல்லா விதமான வேதங்கள்னால தெரியப்படக்கூடியவள் நீதான். உன்னுடைய குணம், உன்னுடைய பிரபாவம் வேதத்தினால அறியப்படக்கூடியது. இந்த ஸ்வரூபம், பரமார்த்த ஸ்வரூபத்தை நீயே தெரிஞ்சுக்கிறியான்னு தெரியல. அப்படி ஒரு ஸ்வரூபம் ஒரு ஸ்வரூபம். பரமேஸ்வரன் உன்னுடைய பர்த்தாவாக இருக்கார், உன்னோட அங்கமாக இருக்கார். இப்படிப்பட்டவள் நீ தாயார். உனக்கு தெரியாதா இங்க இந்த மகாவிஷ்ணுவனுடைய தலை இப்படி வெட்டப்பட்டு சமுதிரத்துல விழுந்துடுத்தே? இல்ல நீ தெரிஞ்சுட்டே பேசாம இருக்கியா? உன்னாலதானே இதை காப்பாற்ற முடியும், அந்த பாவத்தை கஷ்டத்தை நீக்க முடியும். அதனால உன்னுடைய பாதத்தை சரணடைகிற எங்களுக்கெல்லாம் நீதான் இதுல இருந்து விமோச்சனத்தை கொடுக்கணும். ஏன் எங்களுக்கு இந்த விமோச்சனத்தை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு புரியலையே. தேவர்கள்லாம் பண்ண ஏதாவது பாப்பமா? எதனால இந்த துக்கம் எங்களுக்கு கொடுத்திருக்க? அதை நீதான் சொல்லணும். என்ன தோஷமா இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி இந்த தேவர்களுக்கு
அவர்களுடைய தலைவனாகிய மகாவிஷ்ணுவை நீ தான் திருப்பி எடுத்து கொடுக்கணும். தேவர்கள் பண்ண ஏதோ பாபத்தினால இது ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல வேற ஏதாவது யுத்தத்துல அவர் பண்ணதுனால ஏற்பட்ட கோபமா, அதனால எதனால நீ இப்படி பண்றேன்னு புரியல. இந்த தீர்த்த தேசத்துல இப்படி யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வந்து மகாவிஷ்ணு இருக்கும் பொழுது உன்னுடைய வரத்தை எடுத்துன்னு வந்து இருக்கக்கூடிய இந்த தேவதைகள் மகாவிஷ்ணு எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்க வேண்டியவளாச்சே நீ. அப்படி இருந்து ஏன் இப்படி இருக்கேன்னு பிரார்த்தனை பண்ணி பிரம்மா கேட்கிறார். இன்னும் சொல்றார், சிந்தோஹோ புத்திரியா ரோஷிதா கிம் துவமாத்யே கஸ்மாதேனாம் பிரேக்ஷசே நாதஹீனாம் க்ஷந்தவ்யஸ்தே ஸ்வாம் ஷஜாதா பராதஹ வித்தாபியேனம் மோதிதாம் தாம் குருஷ்வ ஏதே துராம் துவாம் சததம் நமந்தி காரியேஷு முக்கியா பிரதித பிரபாவாः லோகார்ணவாத் தாரய தேவி தேவான் உத்தாப்ய தேவம் சகலாதிநாதம் மூர்தாகத குவாம்ப ஹரேர்ன வித்மோ நான்யோஸ்துபாயः கலு ஜீவனேத்ய யதா சுதா ஜீவன கர்ம தக்ஷா ததா ஜகத் ஜீவி ததாசி தேவி. இந்த சமுத்திர புத்திரியாகிய சாட்சாத் ரமா என்கின்ற மகாலட்சுமி மேல உனக்கு ஏதாவது கோபமா? அவளை இப்படி நாத்தஹீனன் ஆகிட்டியே நீ. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் க்ஷமிக்கணும் நீ. க்ஷந்தவ்யா தே அம்சஜாத அபராதா. உன் அம்சம் தானே லக்ஷ்மியோ சரஸ்வதியோ. அவ என்ன பண்ணியிருந்தாலும் நீ தானே அவளுக்கு வந்து க்ஷம கொடுக்கணும். அதனால அவ மேல சந்தோஷத்தை அடைஞ்சு இவாளுக்கு விமோச்சனத்தை கொடு. அதே மாதிரி இந்த தேவர்கள்லாம் இருக்காளே நித்தியம் உனக்கு பூஜை பண்றவா. துவாம் சததம் நமந்தி சுராகா. இந்த தேவர்கள் தினம் அவ உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் காரியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவளை சோகார்ணவா சோக கடல்ல மூழ்க வைக்கிறியே, அவளை அதுல இருந்து வெளியில எடுத்துன்ற வேண்டாமா நீ? அதனால ஆதிநாதனாகிய இந்த மகாவிஷ்ணுவனுடைய சிரசு இப்படி தனியா இருக்கிறது உனக்கு அழக கொடுக்கறதா? உன்னை தவிர எங்களுக்கு என்ன உபாயம் இருக்கு? நான்யோஸ்தி உபாயகா கரு ஜீவனே. வேற என்ன வழி? நீ ஒத்திதான் காப்பாத்தியானும். அதனால நீதான் தேவி காப்பாத்தணும்னு பிரார்த்தனை பண்றார் பிரம்மா. சொல்லி முடிச்சு சூத்தர் சொல்றார். சூத்தௌவாச்ச ஏவம் துதா ததா தேவி குணாதீதா மகேஸ்வரி பிரசன்னா பரமாமாயா வேதைஹி சாங்கைச்ச சாமகைஹி தானுவாச்ச ததா வாணி சாகாடஸ்தா சரீரிணி தேவான் பிரதிசுகை சப்தை ஜனானந்தகரி சுபா மாம் குருத்வம் சுராஞ்சிதாம் ஸ்வஸ்தாஸ்திஷ்டந்து ஜாமராः சுதாகம் நிகமை காமம் சந்துஷ்டாஸ்மின சம்சயः யப்புமான் மானுஷே லோகே ஸ்தௌத்யேதாம் மாமகீம் ஸ்துதிம் படிஷ்யதி சதா பக்தியா சர்வான் காமானவாப்னுயாத் சுனோதி மா ஸ்தோத்திரமிதம் மதீயம் பக்தியா த்ரிகாலம் சததம் நரோ யः விமுக்த துக்கஸ்ச பவேத் சுகீ ச வேதோக்தமேதன்னனுவேததுல்யம் ஸ்ருண்வந்த் காரணம் ஜாத்ய யத்யதம் வதனம் ஹரே காரணம் ஜகதம் காரியம் சம்சாரேத்திர பவிஷ்யதி. அம்பாள் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தை அடையறா. குணங்களுக்கெல்லாம் அப்பால் ஆகிய அந்த சாட்சாத் பரபிரம்ம வஸ்துவாகிய அம்பாள் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு வேத மந்திரங்கள்னால துதிக்கப்படக்கூடியவள், சாமகானத்தினால துதிக்கப்படக்கூடியவளானவள் ஆகாசவாணியாக பேசுறாளாம். அதனால எப்பேற்பட்டவள்னா சுகைஹி சப்தைஹி ஜனானந்தகரி, மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்கள். அந்த வாணி அம்பாளுடைய குரல் வீண கானமாக இருக்குன்னு சௌந்தரலஹரியில சொல்றார். அம்பாள் சிரிக்கிறத பார்த்து சரஸ்வதி வீணையை நிறுத்திட்டாலாம் அந்த சப்த அழகுல. இப்படி கவலைப்படாதீங்கோன்னு ஆரம்பிக்கிறார். மா குருத்வம் சுரான் சிந்தாம், முதல் வார்த்தையே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். இதனால் நடந்து அதனால் நடந்து நீ என்ன பண்ற அதெல்லாம் அப்புறம். முதல்ல ஆஸ்வாசம் பண்ற அம்பாள். கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்றா. தேவர்களே முதல்ல உங்க கவலையை விடுங்கோ, நான் பாத்துக்கிறேன். இப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணேல, ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும்.
எந்த மனுஷன் இந்த ஸ்தோத்திரத்தை, நீங்க சொன்ன இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறாளோ, பக்தியோட படிக்கிறாளோ, அவ விரும்பினது எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு இப்ப நான் வரம் கொடுக்கறேன். அப்படி ஒரு ஸ்தோத்திரம் நீங்க இப்ப பண்ணிருக்க. அதனால இந்த ஸ்தோத்திரத்தை யாரு சொன்னா மட்டும் இல்ல, கேட்டாலும் பக்தியோட 3 காலம் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்கிறவா துக்கங்களிலிருந்து விடுபடுவார்கள். நீங்கெல்லாம் இப்ப துக்கத்திலிருந்து விடுபட போறே, அது மாதிரி வாழாம விடுபடுவா. இது வேதத்திற்கு சமம். அதனால இதை கேளுங்க. அதாகட்டும். இப்ப நான் காரணத்தை சொல்றேன். காரணம் இல்லாமல் உலகத்துல எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. மாதிரி இப்ப நடந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு. அகாரணமாக ஒரு விஷயம் நடக்காது. சொல்றேன் கேளுங்கன்னு சொல்றா அம்பாள். உததே தனயாம் விஷ்ணு சம்சிதாம் அந்திகே பிரியாம் ஜகாசவதனம் வீக்ஷ்ய சத்யாஸ்தத்ர மனோரமம் தயா ஜாதம் ஹரிர்நூனம் கதம் மாம் வததி பிரபு விரூபம் ஹரிணா திருஷ்டம் மகம் மே கேன ஹேது வினா விகாரணேனாத்ய கதம் ஹாஸ்யஸ்ய சம்பவः சபத்னீவ கிருதாதேன மன்யேன்யா வரவர்ணினி ததக்கோபயுதா ஜாதா மகாலக்ஷ்மி தமோ குணா தாமசி து ததா சக்தி தஸ்யா தேஹே சமாவிஷதே கேனசித் காலயோகேன தேவகாரியர்த்த சித்தயே பிரவிஷ்டா தாமசி சக்தி தஸ்யா தேஹே திதாருணா தாமஸ்யா விட்டதேஹாசா சுகோபாதிசயம் ததா கணகை சமுவாச்சேதம் இதம் பதது தேசிரஹா. ஒரு தடவை விஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஆனந்தமா இருக்கின்ற சந்தர்ப்பத்துல சமுத்திரத்துல பிரியமாக பேசிட்டு இருக்கா. அப்போ மகாலட்சுமியோட முகத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு சிரிச்சுட்டாராம் மகாவிஷ்ணு. ஜஹாச வதனம் வீக்ஷிய தஸ்யாஸ் தத்ர மனோரமம் தயா ஜாத்தம் ஹரிஹி நூனம் கதம் மாம் ஹசதி. எப்படி என் மூஞ்சியை பார்த்து சிரிக்கிறாரே, என்ன விஷயம்னு புரியல அம்பாள். ஏதோ கோரம் விரூபம் இருக்கு போல இருக்கு என் மூஞ்சியில, என்னவோ சிரிக்கிற கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்சுட்டார். ஒரு செல்ஃப் கான்சியஸ் ஆயிட்டா அம்பாள். காரணம் இல்லாம சிரிக்க மாட்டாரே. அதனால பத்னியோட பார்த்து ஏதோ ஒரு என்னவோ என் மூஞ்சியை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டார். இது ரொம்ப தப்புன்னு அம்பாள் கோவம் வந்துட்டான். கோபயுதா ஜாதா மகாலட்சுமி. ஏன்னா தமோ குணம் அங்க வந்து அம்பாள் தமோ குணம் வந்த உடனே கோபம் வந்துடுது. கொஞ்சம் கழிச்சு தாமசமும் வந்துடுது. ஒரு மாதிரி சக்தி, அம்பாளினுடைய சக்தி. அதனால கோபம் ஜாஸ்தி ஆயிட்டே போறதாம். தாமஸ்யா விட்டதேஹா சாச்சு கோபாதிசயம் ததா கனகைஹி சமுவாச்ச மேத இதம் பதத்து தேசிரா. கோபப்பட்டு சொல்லிட்டா அவன் தலை கீழே விட்டுட்டான். என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கணும், அவங்க தலை கீழே விட்டுன்னு கோபத்துல சொல்லிட்டான் அம்பாள். ஸ்திரீ சுபாவம் தான். ஸ்திரீ சுபாவாச்ச பாவித்வாத் காலயோகாத் வினிர்கதா. ஏதோ ஒரு கெட்ட காலம் இந்த மாதிரி நடக்கணும், தேவகாரியத்துக்காக ஏதோ நடக்கணும்னு இருக்கு. அந்த ஒரு சக்தியினுடைய தன்மையினால, மாயை தன்மையினால இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு யோசிக்காம சொல்லிட்டாலும் அவிச்சாரிய ததா தத்தகா சாபகா ஸ்வசுக நாசனஹா. தன்னையே அழிக்கக்கூடிய சாபத்தை தானே கொடுத்துட்டா அம்பாள். தபத்னி சம்பவம் துக்கம் வைதவியாததிகம் பிததி. கொண்டாட்டினால ஒரு துக்கம் வந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுன்றார். விசிந்திய மனசா இத்தியுக்தம் தாமசி சக்தி யோகதா அன்ருதம் சாகசம் மாயா மூர்க்கத்துவம் அதிலோபதா அசௌச்சம் இதம் யத்வம் ச ஸ்திரீனாம் தோஷாக சுபாவஜாக. சில சமயம் ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய தோஷங்கள் சிலது இருக்கு அப்படின்னு சொல்றார். என்னன்னா இந்த மாதிரி ஸ்திரீன் சாகசம் வரும், மூர்க்கத்துவம் வந்துடும். என்ன இது மாதிரி சில ஆசௌச்சம் கடை வந்துடும். இது மாதிரி சில சைக்கலாஜிக்கல், அதான் சொல்றா இல்லையா, இம்பேலன்ஸ். சைக்கலாஜிக்கல் காரணம் அந்த அது பேர் என்ன, பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த மாதிரி சமயத்துல ஏற்படுறது சுபாவம் தான். அந்த காலத்திலே சொல்றா. அசீர்ஷம் வாசுதேவம் தம் கரோம்யத்ய யதாபுரா சிரோஸ்ய சாப யோகேன நிமக்னம் லவனாம் புதௌ அந்யச்ச காரணம் கிஞ்சிதே வர்த்ததே துரசத்தமாக பவதாம் ச மகத்காரியம் பவிஷ்யதி ந சம்சயா. இது வெறும் நிமித்தம் தான். உண்மையான காரியம் எதுன்னா, ஒரு ராட்சசன் வரம் வாங்கியிருக்கான். யாரு? அயக்ரீவன்ற ஒரு ராட்சசன். அவன் ரொம்ப நாள் தபஸ் பண்ணான். சரஸ்வதி நதி தீரத்துல ரொம்ப நாள் தபஸ் பண்ணா. ஏகாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணா. ஜபன் ஏகாட்சரம் மந்திரம் மாயா பீஜாத்மகம் மமா.
மாயா பீஜமான அந்த ரொம்ப முக்கியமான என் மந்திரத்தை நிராகாரமாக இருந்து கொண்டு சாப்பாடு இல்லாம தன்னோட மனசை ஜெயித்து எல்லா போகங்களையும் விட்டு ஒரே இடத்துல என்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா தாமச சக்தியாக காளியாக என்ன தியானம் பண்றான். 1000 வருஷம் பண்றானா. ஏவம் வருஷ சகசிரம் தபஸ்சக்ரே. அந்த தபசுக்கு நாம நான் வரம் கொடுக்கணும் இல்லையோ. அதனால அவன் என்ன மாதிரி தியானம் பண்ணானோ அதே மாதிரி ஒரு தாமச ரூபத்தை எடுத்துட்டு அவனுக்கு முன்னாடி போய் நான் தரிசனத்தை கொடுத்தேன். அப்போ சிம்மத்து மேல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த ராட்சசன் சொன்னா, எனக்கு ஏதாவது நீங்க அனுகிரகம் பண்ணணும், உன் வரத்தை கேளுப்பான்னு நான் சொன்னேன் அவன்கிட்ட. எதை கேட்கறியோ அதை நான் கொடுக்கறேன்னு சொன்ன உடனே இந்த ராட்சசன் சொன்னா, நமஸ்காரத்தை சுத்தி பிரதட்சிணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னா, திருஷ்டுவா ரூபம் மதியம் ச பிரேமோத்புல்ல விலோச்சனா. என்னுடைய ரூபத்தை பார்த்து கண்ணீர் விட்டான். ஒரு ராட்சசனா இருந்தாலும் உன் கண்ணு ஜலத்தினால அப்படியே நிறைஞ்சு போயிட்டு அம்பாளுடைய தரிசனம் தாயார பார்த்ததுல ஹர்ஷாஸ்ரு பூர்ண நயனஹா புஷ்டாவ சச்சமாம் ததா. அப்படி அவன் கண்ணீர் விடுறத பார்த்து எனக்கு மனசு உருகி போயிட்டு காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமான்னு சொல்ல ஆரம்பிக்க போறா. அப்போ நீ வரத்தை சொல்லு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லவும் ஹயக்ரீவன் இப்போ வரத்தை கேட்க ஆரம்பிக்கிறானா. ஹயக்ரீவ உவாச்ச நமோ தேவ்யை மகாமாயே சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணி பக்தானுகிரக சதுரே காமதே மோக்ஷதே சிவே தராம்பு தேஜ பவனக பஞ்சானாம் ச காரணம் त्वं गन्धरसरूपाणां कारणं सर्षशब्दयोः घ्राणं च रसना चक्षुस्त त्वक्श्रोत्रमिन्द्रियाणि च कर्मेन्द्रियाणि च अन्यानि त्वत्तः सर्वमहेश्वरी. அவனும் அம்பாள சர்வாத்மாவாக இங்க பிரார்த்தனை பண்றான். நீதான் மகாமாயை, நீயே சிருஷ்டி பண்ற, நீயே அந்தம் பண்ற, நீயே ஸ்திதி பண்ற. பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது நீதான், அவ வேண்டிய விஷயங்களை கொடுக்கிறவள் நீதான், அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறவள் நீதான், நீதான் மங்களஸ்வரூபி. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பூமியாகவும் ஜலமாகவும் அக்னியாகவும் வாயுவாகவும் ஆகாசமாகவும் இப்படி பஞ்சபூதமாகவும் நீதான் இருந்துட்டு அதனுடைய காரணமாகவும் இருக்க. அதனால ஏற்படக்கூடிய ரூபரச கந்தம் சப்தஸ்பர்ஷம் இதெல்லாத்தையும் ஏற்படுத்துறவ நீதான். அதனால இங்க கிராணம் ரசனா சக்ஷு ஸ்ரோத்திரம் அப்படின்ற இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் உன்னுடைய சுரூபந்தான் அப்படின்னு சொல்லி ஹயக்ரீவன் பிரார்த்தனை பண்ண உடனே அம்பாள் சொல்றா, ஸ்ரீதேவ்யுவாச்ச கிம் தே பீஷ்டம் வரம் ப்ரூஹி வாஞ்சிதம் யத் ததாமிததே பரிதுஷ்டாஸ்மி பக்தியாதே தபசா சாத்புதேன ஜா. உன்னுடைய பக்தி ரொம்ப உயர்வா இருக்கு, நீ என்ன சரியா புரிஞ்சுட்டு இருக்க, என்ன வரம் வேணுமோ கேளுன்னு அம்பாள் சொல்லவும் ஹயக்ரீவன் கேட்கிறா. ராட்சச ஹயக்ரீவன், குதிரத்தல இருந்தா ஹயக்ரீவன் பேர், அவ்வளவுதான். யயா மே மரணம் மாதா ந பவே ததா குரு பவே யமமரோ யோகி ததா ஜேயசுராசுரைஹி. மிருத்யு இல்லாத தன்மையை கொடுன்னு கேட்கிறான். உடனே அம்பாள் சொல்றா, ஜாதஸ்ய துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய ச மரியாதா செய்திருஷி லோகே பவேச்ச கதம் அந்யதா. பிறக்கிறவெல்லாம் சித்துதான் ஆகணும், சாகரவெல்லாம் பிறந்துதான் ஆகணும், இந்த நியத்தியை மாற்ற முடியாது, இதை விட்டுட்டு இன்னொன்னுத்த கேளுன்னு சொல்றா அம்பாள். உடனே அவன் கேட்கறான், அப்படின்னா இன்னொரு குதிரை முகத்தினாலதான் எனக்கு மிருத்தி சம்பவிக்கணும்னு சொல்லு, வரத்தை கொடுன்றான். அம்பாள் சொல்றா, அதனால என்ன, நான் கொடுத்தேன், வீட்டுக்கு போய் உன் ராஜ்யத்தை உன்னோட ராட்சச சாம்ராஜ்யத்தை நடத்து, நீ விரும்பின மாதிரி வரத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்து அனுப்புறா. உடனே அம்பாள் மறைஞ்சு போயிடுறாளாம். உடனே அவன் என்ன பண்றான், தன்னுடைய அரண்மனைக்கு வந்து ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்குறான், ராட்சசனாச்சே. அதனால முனிவர்கள் தேவர்கள் வேத விற்பன்னர்கள் எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்குறான், உலகத்துல யாரையும் விட்டு வைக்கலையாம். அப்போ அந்த அவனை வதம் பண்றதுக்கு இப்ப மகாவிஷ்ணுக்கு அதே மாதிரி குதிரை சிரசு தேவை. அது அந்த காரணத்தை உத்தேசித்து மகாலட்சுமி ரூபமாக ஒரு லீலை இங்க நடைபெற்று அப்படின்னு சொல்லி, அதனால அவன் இந்த பாப்பக்காரனான அந்த ஹயக்ரீவ ராட்சசனை கொல்றதுக்காக தேவஹிதத்துக்காக இதை நடக்கணும் அப்படின்னு அம்பாள் சொல்லவும், சூதௌவாச்ச ஏவம் துரான் ததா பாஷ்ய சர்வாணி வீரராமஹ
தேவாஸ்ததாதி சந்துஷ்டாக தமூஜுர் தேவசில்பினம். தேவசில்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு குதிரை தலையை கொண்டு வந்து இங்க வை மகாவிஷ்ணு கொண்டு சூத்தர் தேவர்கள்லாம் சொல்றான்னு சூத்தர் சொல்றார். அதனால விஷ்ணுவுக்கு குதிரை முகம் கொடுக்குற வேலையை பண்ணணும் அப்படின்னு கட்டளையிடவும் சூதோவாச் இது ஸ்ருத்வா வச்சஸ்தேஷாம் ஸ்வஷ்டா ஜாதி ஸ்வரான்விதா வாஜிசீர்ஷம் சகர்த்தாஷு கட்கேன சுரசந்நிதியோ. உடனே அங்க வந்த விஸ்வகர்மா தொஷ்டான் பேர், அவர் என்ன பண்றார், கத்தியால குதிரையை வெட்டுறாராம். தலையை தனியா எடுக்கிறார், விஷ்ணுனுடைய தேகத்துக்கு மேல அந்த தலையை சேர்க்கிறார். வாஜிமஸ்தகம் குதிரையினுடைய முகத்தை சேர்த்த உடனே ஹயக்ரீவராக ஆகி இந்த மகாவிஷ்ணுவானவர் அருள் பாலிக்கிறார். அம்பாளோட அனுகிரகத்தினால்தான் ஹயக்ரீவனுடைய உற்பத்தி ஆறுது. அதனால அதுக்கப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் அந்த ராட்சசனானவன் கொல்லப்பட்டான். அதனால இந்த கதையானது யயிதம் சுபமாக்கியானம் சுண்வந்தி புவி மானவாக சர்வதுக்க வினிர்முக்தாக ஏ பவந்தி ந சம்சய மகாமாயா சரித்திரஞ்ச பவித்ரம் பாபநாசனம் படதாம் சுண்வதாம் ஜெய்வ சர்வ பாபந்திகாரகம். ஆனால் இது ரொம்ப மங்களகரமான இந்த ஹயக்ரீவரனுடைய உற்பத்தி விஷயம் எல்லா துக்கத்தையும் நீக்கக்கூடியது. அதனால இது ரொம்ப பாவனமான இந்த சரித்திரத்தை யார் படிக்கிறாளோ யார் கேட்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான மங்களமும் உண்டாகும்னு சொல்லி இந்த 5வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. இது ஸ்ரீ தேவி பாகவதே பிரதமஸ்கந்தே ஹயக்ரீவாவதார கதனம் நாம பஞ்சமோத்தியாய. ஹயக்ரீவ அவதாரம் என்பதை சொல்லக்கூடியதாகிய இந்த 5வது அத்தியாயம் பூர்த்தியாகி அத ஷஷ்டோத்தியாய ரிஷய பூத்து அந்த சௌமிய எச்சத்வயா புரோக்தம்ன்றதை அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.